அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற என்ன ரெசிபி அப்படின்னா, செம்ம டேஸ்டான தக்காளி பச்சடி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு மாதம் வச்சாலுமே கெட்டு போகாது. செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை, வெளியில் வச்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எனக்கு 1/2 கிலோ செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் 1 கிலோ கூட ட்ரை பண்ணலாம். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதுக்கு 1/2 கிலோ தக்காளிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு புளி எதுக்கு சேர்க்குறோன்னா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் புளி சேர்த்துருக்கோம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 10 பல் இல்லைனா 7-8 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா பொரியணும். இது கூட ஒரு 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். பிச்சு போடல, முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 7 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டே கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து சலசலன்னு கொதிக்கும், அப்போ மேலே தெரிக்கும். ஆனால் மூடி வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் இல்லைனா சிம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து சீரகம், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து அதை வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அப்போ நான் கலந்து விட்டு தான் இருந்தேன், கீழே விட்டாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது இட்லிக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. பார்த்திங்களா, எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள். நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா திக்காக இருக்குது. மேலே வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துச்சு. நல்லா வாசமும் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. தக்காளி தொக்கு அப்படின்னு சொல்லலாம், தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், தக்காளி பச்சடின்னு சொல்லலாம், எப்படி வேணால் இது சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.